ஹலோ, ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. குழந்தைகள்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? முதல்ல சாக்லேட் தான். சாக்லேட் பிடிக்காத குழந்தைகள் யாருமே கிடையாது. எப்போ பாரு கடையில் போய் சாக்லேட் வாங்கி கொடு, சாக்லேட் வாங்கி கொடும்பா. நம்ம அதே கேட்பரிஸ் சாக்லேட்டை வீட்டில் பண்ணால் எப்படி இருக்கும்? அதுவும் இது ஒரு ஸ்வீட் சேலஞ்ச் வீடியோ. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் இந்த நான் சாக்லேட்டை பண்ணி காமிக்கிறேன் இன்றைக்கி. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ மணி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மத்தியானம் கரெக்டாக 2 மணி. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் கோகோ பவுடர், எனி பிராண்ட் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப்பு சுகர் எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு கப்பு 200 கிராம்ஸ் இருக்கும் மில்க் பவுடர் எடுத்துக்கிறோம். எனி பிராண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன பீஸ் லெமன். இந்த 5 பொருள் தான் நமக்கு வேணும். வேறு எதுவுமே வேண்டாம். சிம்பிளாக பண்ணிடலாம். 10 நிமிஷம் இப்போ சேலஞ்ச். ஓகே, இப்போ இந்த பிளேட்டை நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் நெய் தடவி. ஏன்னா இது ரெடியாக வச்சுக்கணும். 10 நிமிஷத்தில் ஆகிடும் இல்லையா, அதனால் ஃபாஸ்ட்டாக ஆகிடும். நீங்கள் அதை ரெடியாக வச்சுருங்க. அப்புறம் ஒரு பெரிய பவுல் எடுத்து இந்த மில்க் பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் கோகோ பவுடர் வச்சுருக்கோம். அதையும் அந்த மில்க் பவுடரோட போட்டு சீவ் இருந்தால் சீவ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே ஸ்பூனால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வாணலி எடுத்துட்டு அந்த வாணலியில் சர்க்கரையை போட்டுட்டு அந்த சர்க்கரை நனைகிற அளவுக்கு ஜலம் விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணி பொறுமையாக நீங்கள் கரையிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெடி பண்ணுங்க. இப்போ இந்த சாக்லேட்டை நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா போகிறோம். உங்கள் வீட்டில் குழந்தைகள்லாம் வெளியில் சாக்லேட் வாங்கவே விடமாட்டா. நீ வீட்டில் தான் பண்ணி கொடுக்கணுன்னு அடம் பிடிப்பா. நீங்கள் வேணால் பாருங்கள், பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. எல்லோரும் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். இதில் தப்பே வராது. நான் சொன்ன அளவு மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இதை பாருங்கள், இந்த ஒரு கம்பி பதம் மட்டும் வர வரைக்கும் நீங்கள் பண்ணால் போகிறோம். இது மாறிடக்கூடாது. அதை விட கொஞ்சம் அதிகமாகிடுதுன்னா சாக்லேட்டோட ஸ்மூத்னஸ் கிடைக்காது. இப்போது நம்ம ஸ்டவ்வை சின்னது பண்ணிவிட்டு அந்த பட்டரை போட்டு மெல்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த லெமன் பீஸ் எடுத்துக்கோ இல்லையா, அதை வச்சு ஒரு 5-6 சொட்டு அதை விட்டால் போகிறோம். ஏன்னா இது சுகர் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். சுகர் கிறிஸ்டலைஸ் ஆகிடுதுன்னா அந்த சாக்லேட் சாப்பிடும்போது கரகரான அந்த சுகர் வாயில் கடிப்படும். அது ஆகாமல் இருக்கும் சுகர் போட்டிங்கன்னா. இப்போ அதை நல்லா கலந்துட்டு கீழே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வாணலை எடுத்து வச்சுட்டு ஒரு பாதி அளவுக்கு அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச கோகோ பவுடர், மில்க் பவுடர் போட்டு நல்லா ஈவனாக நீங்கள் கலந்து விட்டுக்கணும். பொறுமையாக கலக்கணும். ஒரேடியாக போட்டுட்டேலாம் உங்களுக்கு அது சரியாக ஈவனாக கலக்க வராது. அதனால் பாதியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒன்றா சேர்ந்து வரணும். நீங்கள் அடுப்பில் வச்சு பண்ணக்கூடாது. பண்ணினீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி மாறிடும். அதனால் கீழே இறக்கி வச்சு அந்த சூட்டில் பண்ணாலே எல்லாம் ஈவனாக கலந்து வந்துடும். இப்போது நான் பாக்கி இருக்கிற அந்த மீதி பவுடரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா தட்டு, அதில் அதை போட்டு நல்ல தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ பாருங்கள், டைம் பாருங்கள், கரெக்டாக 2:10 ஆகுது. அவ்வளோதான், நம்ம பண்ணி முடிச்சாச்சு சாக்லேட். இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணணும். ஈவன் ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வச்சுட்டு பண்ணிங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரும். அப்படியும் பண்ணலாம். கொஞ்சம் லைட்டாக ஆறுனா போகிறோம். ஏன்னா சூடாக பண்ணினீங்கன்னா அந்த கத்திலேயோ இல்லை நம்ம கட் பண்ணுற இதுலேயோ ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் இப்போ இதை அப்படியே தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணுறோம். 10 மினிட்ஸில் நம்ம முடிச்சிட்டோம். அதையும் பார்த்துக்கோங்க எல்லோரும் டைமை. இப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தின்னாக பண்ணிவிட்டு நம்ம இதையே 2 விதமாக இன்றைக்கி பண்ண போகிறோம். கேட்பரி ஷார்ட்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அது மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸாக அந்த ஷார்ட்ஸ் மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். இதை சாப்பிட்டு பார்த்த குழந்தை எல்லாமே இது கேட்பரி ஷார்ட்ஸ் தான் நம்புவா. நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டா வீட்டில் பண்ணதுன்னு. நீங்கள் ஈவன் அந்த கவர் இருந்தால் அதில் போட்டு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக இது வேறு நீங்கள் வீட்டில் பண்ணோன்னு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போது நான் குட்டி குட்டியாக பாதி அளவு அந்த மிக்ஸை நான் குட்டி குட்டி பால்ஸாக போட்டு எடுத்து வச்சுட்டேன். பாக்கி இருக்கிற அந்த இதை நான் பிளேட்டில் இருக்கிற ஏதாவது குட்டி குட்டி
டெய்ரி மில்க் பீஸ் மாதிரி கட் பண்ணுறேன். இப்போ நான் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணாதனால கொஞ்சம் ஒட்டிக்கிறது, இல்லைனா இந்த அளவு கூட ஒட்டாது. உங்களுக்கு ரொம்ப அழகாக கட் பண்ண வரும் சாக்லேட் பீஸை. இப்போ இந்த சாக்லேட் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு யாருக்காவது குழந்தைகளுக்கு பர்த்டேக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு வேணும்னாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இப்போது இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக போட்டு நீங்கள் அழகாக ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் 1 மந்த் வரைக்கும் வச்சா கூட இது கெட்டு போகாது. ஈவன் வெளியிலே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நல்ல சில்லுன்னு குழந்தைகளுக்கு அது நல்லா ஹார்டாக இருக்கும், சாக்லேட் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் கூட வெளியில் கடையில் வாங்காததுன்னு யாருக்குமே தெரியாது. இது வீட்டில் பண்ணியிருக்கோம், கடையில் வாங்கலைன்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக டெய்ரி மில்க் மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் ஷார்ட்ஸாகவும் குட்டி குட்டி ரவுண்டு பால்ஸாகவும் பண்ணியிருக்கேன், கேட்பரி ஷார்ட்ஸ் மாதிரி. 2யும் ஒரே இதுலேயே நீங்கள் பண்ணிடலாம். இது எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும். இந்த ரெசிப்பியை எல்லோரும் ட்ரை பண்ணி எப்படி வந்தது, டைம் சேலஞ்சும் நீங்கள் சொல்லணும். நீங்கள் அதே மாதிரி டைம் வந்ததா அப்படிங்கிறதையும் எனக்கு கட்டாயம் சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங், ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே.